ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம எதில் எய்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புக்ஸ், அதாவது நூல்களில் இருந்து எய்ம் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க, நூல்களை வச்சு ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நூல்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கூல் புக்கில் அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7th கொஞ்சம், 11th கொஞ்சம், இந்த மாதிரி ஒரு டாபிக் படிக்கும்போது, குப்தர்கள் டாபிக் படிக்கும்போது குப்த இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே படிப்பீங்க. அப்புறம் வேத அந்த மாதிரி ஒரு சில டாபிக்ல அந்த மன்னர்களை பற்றி படிக்கும்போது அங்கே நீங்கள் தான் படிப்பீங்க. ஓகேங்களா? அதை தாண்டி நீங்கள் வந்து கம்பைலாக வந்து வெளியே எங்கேயுமே நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, அங்கங்கே இருக்கக்கூடிய இலக்கியங்களை, அங்கங்கே, அதாவது குப்த கால இலக்கியங்கள்ல, அதாவது மிடிவல் முஸ்லீம் மன்னர்களுக்கு முன்னாடி இருந்த மொத்த இலக்கியங்களையும் ஒரு பிடிஎஃப்ல ஒரு 16 பேர் என்னென்ன இலக்கியங்கள்லாம் ஏற்றினாங்களோ அந்த நூல்கள் தான் இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? இதே இதுலயே பார்ட் 2 வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இடைக்கால வரலாறு, அதாவது முகலாயர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான், அவங்களோட அவையில இருந்த கவிஞர்கள் வந்து ஏற்றின நூல்கள், என்னென்ன நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பார்ட் வீடியோல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல குப்தர் கால இலக்கியங்கள், அப்புறம் ஹர்ஷர் இவங்களுடைய கால இலக்கியங்கள், அதாவது இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன்னாடி இந்தியா இருந்த மன்னர்கள் வந்து எந்தெந்த கவிஞர்கள் தான் போற்றினார்களோ அவர்கள் இயற்றிய நூல்கள் தான் பார்க்க போறோம். ஒரு 16 பேர் வராங்க. கண்டிப்பா நூல்களை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, வேற வழியே கிடையாது. ஒரு சில இது நூல்களுடைய ஆசிரியர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நூல்களுடைய ஆசிரியர். ஓகே, இது பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த நூல்களுடைய நேம், இது நூல்கள். இது பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த நூல் அல்லது அந்த ஆசிரியர் எந்த மன்னரால் ஆதரிக்கப்பட்டார், ஓகேவா, அல்லது அந்த நூல் இந்த மன்னரை பற்றி கூறியிருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே மன்னர்களா இருப்பாங்க. ஓகே, தெளிவா சொல்லிட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு கேட்டகரி. ஆசிரியர், பேரை பார்த்தே தெரியும், இது நூல்களுடைய பெயர், இது வந்து மன்னர்களுடைய பெயர். ஓகே, ஒரு சில பேர் தான் பார்த்தீங்கன்னா 2-3 நூல்கள் எழுதியிருப்பாங்க, ஒரு சில பேர் ஒரே ஒரு நூல்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா அஸ்வகோசர். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, அஸ்வகோசர் இயற்றிய டிஎன்பிசியில குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அஸ்வகோசர் இயற்றிய நூல்களை பொறுத்த வரைக்கும் புத்த சரிதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுந்தாரானந்தா. ஓகே, சவுந்தரானந்தா 2 புக்கு. அப்ப அஸ்வகோசர் எந்த மன்னரால் ஆதரிக்கப்பட்டார் அப்படின்னா கனிஷ்கர் என்ற மன்னரால் ஆதரிக்கப்பட்டார். கனிஷ்கர் மன்னர் நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கிறோம்? போன தடவை நம்ம வீடியோல பார்த்துருப்போம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடுகள், அதாவது புத்த மாநாடுகள்ல 4வது புத்த மாநாடை காஷ்மீரில் நடத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கனிஷ்கர் தான். ஓகே, அதுதான் இந்த இவர். ஓகே, அப்ப அஸ்வகோசர் அவர் ஆதரித்த மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா கனிஷ்கர். அதே மாதிரி சீக்வன்ஸா படிச்சுக்கணும். அஸ்வகோசர் அவர் இயற்றிய நூல்கள் புத்த சரிதம், சௌத்ரானந்தா. ஓகே, புத்த சரிதங்கிறது வந்து சமஸ்கிருத மொழியில் இயற்றப்பட்ட ஒரு நூல். இதுதான் இந்த கொஸ்டினா கேட்டிருந்தேன். ஓகே, சமஸ்கிருத மொழியில் இயற்றப்பட்ட ஒரு நூல் புத்த சரிதம். நம்ம புத்த சரிதம், புத்த இலக்கியம் அப்படின்னாலே பாலி லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். கிடையாது, இது வந்து சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்ட ஒரு நூல் அஸ்வகோசர். ஓகே, அடுத்து பாணபட்டா. இந்த பேர் நம்ம எங்க கேள்விப்பட்டிருப்போம்? புலக்கத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. எங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹிஸ்டரியை தான் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சினிமா படங்கள் ஏகப்பட்ட படங்கள்ல பிரதிபலிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இம்சைரசன் 23ஆம் புலிகேசியில மன்னரை வந்து புகழ்வதற்காக ஒரு புலவர் வருவார்லாம், பானபத்திர ஓனாண்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேமு, அந்த விஷயங்கள்லாம் எங்க இருந்து வந்து டிரைவ் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து எடுக்கப்பட்டதுதான். ஓகேங்களா? அப்போ பானபட்டாங்கிறத நமக்கு நகைச்சுவை காரணமாக பானபத்திர ஓனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலோட ஒரிஜினல் நேமே பானபட்டா தான். ஓகே, பானபட்டா எழுதிய நூல்கள் அப்படி பாத்தீங்கன்னா கடம்பாரி. ஓகே, ஒண்ணு. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது ஹர்ஷ சரிதம். ஓகே, ஹர்ஷ சரிதா அப்படின்னு சொல்றாங்க. எந்த மன்னரை பத்தி இந்த நூல் சொல்லுது அப்படின்னா ஹர்ஷவர்தன் அப்படின்னு சொல்ற ஒரு மன்னரை பத்தி சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ பானபட்டா, கடம்பாரி, ஹர்ஷ சரிதா. ஓகே, ஹர்ஷ சரிதா. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது எங்க சோர்ஸ் இருக்குன்னு தேடவே முடியாது. நம்ம வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, அடுத்து பாரவி அப்படிங்கிற ஒரு நூலாசிரியர், அவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா கிருதார்ஜுன்யம். ஓகே, பாரவி எழுதிய நூலாசிரியர் பாரவி, அவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா கிருதார்ஜுன்யம். யார் அந்த மன்னர் ஆதரித்தாங்க அப்படின்னா யசோதவர்மன். அடுத்து பவபுத்தி, அவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா மாலதி மாதவா, மகாவீர சரிதா. நிறைய சோர்ஸ் வெளியிருந்து நம்ம எடுத்து வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணிருக்கணும். அப்போ நீங்க எந்த அளவு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கொஸ்டின்களை விடாம நம்ம படிச்சிடலாம். இதுவும் அடுத்த பார்ட் 2 வீடியோவும் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நூல்கள் இருந்து ஒரு கொஸ்டின் வந்து ஸ்வேரா அடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்ததான் பவபுத்தி, மாலதி மாதவா, மகாவீர சரிதம். இப்பதான் பார்த்தோம் ஹர்ஷ சரிதா, இங்க மகாவீர சரிதா. இங்கேயும் யார் தான் பார்த்தீங்கன்னா யாசவர்மன், இது ஒரு மன்னர். அடுத்து
தண்டின். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர், சரி ஒரு புலவர் தண்டின். அவருடைய புக்கு பாத்தீங்கன்னா தசகுமார சரிதம், தசகுமார கிருதா, அப்புறம் பாத்தீங்கன்னா காவிய தர்சா. ஓகே, தசகுமார சரிதா, அப்புறம் பாத்தீங்கன்னா காவிய தர்சா. அதை ஆதரித்த மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா பல்லவ மன்னர் இருக்கக்கூடிய நரசிம்மவர்மன். ஓகே, பல்லவ மன்னர் சொல்லுவோம்ல, பல்லவர் கால இலக்கியங்கள்ல இது ஒண்ணு நரசிம்மவர்மன். அப்ப தண்டின், தசகுமார கிருதா, அப்புறம் காவிய தர்சா. அடுத்து ஹரிசேனா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. இதான் ஒரு கல்வெட்டு, ஃபேமஸான ஒரு கல்வெட்டை வந்து எழுதியிருப்பார், ஹரிசேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிசேனா சமஸ்கிருத மொழியில அவர் வந்து இந்த கல்வெட்டு தான். ஓகே, இது ஒரு நூல் கிடையாது. பிரயக பிரசித்தி அப்படின்னு சொல்றாங்க. பிரயக பிரசித்தி அலகாபாத் தூண் கல்வெட்டு எந்த மன்னரை பத்தி சொல்கிறது அப்படின்னா சமுத்திரகுப்தா. குப்தர்கால இலக்கியங்கள்ல சமுத்திரகுப்தா பத்தி சொல்லக்கூடியதான் அலகாபாத் தூண் கல்வெட்டு. அதற்கு இன்னொரு பெயர் என்ன, பிரயக பிரசித்தி. ஓகே, அது என்ன மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஓகே, ஹரிசேனா ஆசிரியருடைய பெயர். அடுத்து ஜெயதேவா. ஓகே, ஜெயதேவா கீதா கோவிந்தா. ஓகே, கீதா கோவிந்தா. ஓகே, நமக்கு ஒரு பாடல் தெரியும், ஃபேமஸா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படம் பேரு கீதா கோவிந்தம்னு ஒரு படம் இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அது அந்த படத்துல நடிச்சது யாரு, விஜய் தேவரனை கொண்டேவா. மேபி நான் பார்க்கல, மேபி எதாவது நினைக்கிறேன். அது இங்க மேட்ச் பண்ணி ஜெயதேவா இந்த மாதிரி அந்த நேம் வந்து லிங்க் பண்ணி. ஓகே, கீதா கோவிந்தம் ஆதரித்த மன்னர் வந்து கிடைக்குது. ஓகே, இவர் வந்து ஒரு புலவர், அவர் எழுதிய நூல் மட்டும் கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்து ஜெயதேவா மாதிரி அடுத்து ஜெயசேனா அப்படின்னு சொல்றாங்க. ஜெயசேனா வந்து ஹரிவம்ச புராணா. ஓகே, ஹரி வம்ச புராணா அப்படிங்கிறாங்க. அமோக வருஷன் ஆதரித்த மன்னர்கள் அமோக வருஷம். அடுத்து காளிதாசன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு மாடல் கொஸ்டின் இதான் கேட்டிருந்தாங்க. காளிதாசனை பொறுத்த வரைக்கும் நிறைய புக்ஸ் வரும். இதுல என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறான்னா பெண்களுடைய பெயர்லையும் அதுல நடிகைகளுடைய பெயர்ல ஒரு 3 புக் வரும். என்னதான் பாருங்க, மாளவிகாக்னி முத்திரம், மாளவிகா இருக்காங்களா? ஓகே. விக்ரம் ஊர்வசி இருக்காங்களா? ஓகே. சாகுந்தரம், சகுந்தரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ 3 பேருமே பார்த்தீங்கன்னா பெண்கள் பேரை வச்சு எழுதக்கூடியது. ஓகே, அப்போ காளிதாசர் அப்படின்னால பெண்கள் பேரை வச்சு நூல்கள் வருது. சாகுந்தரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா விக்ரம் ஊர்வசியம், மாளவிகாக்னி மித்திரம். ஓகே, இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மேகதூதா, ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம். ஓகே, வம்சம் சொல்லிட்டு 2 நூல் முடியும். ரகுவம்சம், குமாரவம்சம், இன்னொன்னு மேகதூதா, இன்னொன்னு ரிது சம்ஹாரம். ஓகே, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7 நூல்கள் இருக்குது. 7 நூல்களையும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப 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 முக்கியமானது. எதையுமே விடாதை, அப்படியே மனப்பாடம் பண்ணிடணும். ஓகே, மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம், மாளவிகாக்னி மித்திரம், விக்ரம் ஊர்வசியம், அப்புறம் சாகுந்தரம். இதுல மிக முக்கியமானது சாகுந்தரம் தான் ப்ரீவியஸ்ல நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த புலவரை ஆதரித்த மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா சந்திரகுப்தா 2, அதாவது 2ஆம் சந்திரகுப்தாவுடைய அவையில நவரத்தின அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் தான் பார்த்தீங்கன்னா காளிதாசன். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? ரவி கீர்த்தி, இவர் அதே மாதிரிதான். எப்படி வந்து நம்ம வந்து ஹரிசேனாவை பார்த்தோமோ இதுவும் ரவி கீர்த்திங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு தான் எழுதியிருப்பாரு. ரவி கீர்த்தி ஐகோல் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐகோல் கல்வெட்டு சொல்லுவாங்க. யார் இதை ஆதரித்தாங்கன்னா புலிகேசி. ஓகே, 2ஆம் புலிகேசி ஆதரித்த மன்னர், சாளுக்கிய வம்சத்துல ஒரு மன்னர் தான் 2ஆம் புலிகேசி. அவர் ஆதரித்த புலவர் தான் பார்த்தீங்கன்னா ரவி கீர்த்தி. அவர் எழுதிய கல்வெட்டு, இவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு தான் ஐகோல் கல்வெட்டு. ஓகே, நெக்ஸ்ட் சூத்ரகா. ஓகே, சூத்ரகா ஆசிரியர் பேரு. அவர் எழுதிய நூல் வந்து மிருச்ச கடிகம். ஓகே, நூல் அதாவது மன்னர் பேரு கிடையாது. ஓகே, சூத்ரகா அவர் எழுதிய நூல் பேரு மிருச்ச கடிகம். இது ஒரு நகைச்சுவை நூல் மாதிரி சொல்றாங்க. ஓகே, மிருச்ச கடிகம். அடுத்து விசாக தத்தா, இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஓகே, விசாக தத்தா அவர் எழுதிய நூல்களை பார்த்தீங்கன்னா முத்துராட்சசம், தேவி சந்திர குப்தம். ஓகே, விசாக தத்தா, முத்துராட்சசம், தேவி சந்திர குப்தம், ஹர்ஷவர்தன் அவர் தான் ஆதரிச்சிருக்காரு. ஓகே, என்ன வேற ஆதரிச்சிருக்காரு? ஹர்ஷவர்தன் ஆதரிச்சிருக்காரு. அடுத்து ஆரியபட்டா. ஓகே, அதாவது அஸ்ட்ராலஜில ரொம்ப ரொம்ப முக்கியமான மேத்தமெட்டிஷியன் சொல்லக்கூடிய அளவுக்கு 0வை கண்டுபிடிச்சவர் யாருன்னு சொன்னாங்கன்னா ஆரியபட்டா தான் சொல்லுவாங்க. அவர் எழுதிய நூல்கள் பாருங்க, ஆரியபட்டியம், அவர் வந்து ஆரிய சித்தாந்தா, அடுத்து சூரிய சித்தாந்தா. நிறைய 3 நூல் இருக்கு. ஓகே, ஆரியபட்டியம், ஆரிய சித்தாந்தா, சூரிய சித்தாந்தா. அடுத்து இவரை ஆதரித்த மன்னரும் நவரத்தின அமைச்சர்கள் ஒருத்தர் தான் ஆரியபட்டாவும், சந்திரகுப்தா 2 தான். அடுத்து விஷ்ணு சர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திர கதைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அது பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய நூல் தான் விஷ்ணு சர்மா. அடுத்து வராகிரமன், அதாவது நம்மளோட ஜோதிட கலைகளுக்கே தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யாரு கேட்டீங்கன்னா வராகிரமன் தான். பாத்தீங்கன்னா பஞ்ச சித்தாந்திகா, பஞ்சாங்கன்னு சொல்றோமா, இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிற விஷயம் தான் பாத்தீங்கன்னா பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிற விஷயத்துல இருந்தா பஞ்சாங்கிறதே வந்தது. அதை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வராகிரமர் தான். அவரை ஆதரித்த மன்னரும் சந்திரகுப்தா 2 தான். லாஸ்டா பாஸ்கராச்சாரியா அப்படின்னு சொல்றாங்க.
சித்தாந்த சிரோமணி, பாஸ்கராச்சாரியா சித்தாந்த சிரோமணி. ஓகேங்களா, மொத்தம் 16 நூல்கள் பார்த்துருக்கிறோம். இதுல எல்லாமே படிக்கணும் தான். ஓகே, நான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். எல்லாமே படிக்கணும் தான், அதுக்கு நான் முக்கியம் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க படிக்க கூடாது, அது நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அஸ்வகோசர் நல்லா படிச்சுக்கோங்க, பானப்பட்டா படிச்சுக்கோங்க, தண்டீன், அப்புறம் ஹரிசேனா, இந்த இதுல நாலு இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது அடுத்து பார்த்தீங்கன்னா காளிதாசர். ஏதாவது படிக்கிறீங்க காளிதாசர் படிச்சேன். காளிதாசர், ரவி கிருதி, விசாகதத்தா, ஆரியபட்டா. ஓகே, இதுதான், இவ்வளவுதான் முக்கியமானது. அங்க ஒரு 4 எழுதிட்டு நினைக்கிறேன், இங்க ஒரு 4, மொத்தம் 8. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்குன்னு அதை மட்டும் படிச்சா போதும் கேட்கக்கூடாது. ஓகே, கஷ்டமா கேட்கிற டைம்ல என்ன செய்வாங்கன்னா யுனிக்கா இந்த மாதிரி வித்தியாசமானதான் கேட்போம். இது கேட்டது கிடையாது, இருந்தாலும் கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? ஓகே, சூத்ரகா அப்படின்னா மிர்ச்ச கடிகம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பஞ்சதந்திரா ஓகே அப்படின்னா என்ன? விஷ்ணு சர்மா எழுதிய நூல். வராகிரம எழுதியது பஞ்ச சித்தாந்திகா. கன்ஃபியூஸ் ஆகுதா? பஞ்சதந்திரா பஞ்ச சித்தாந்திகா கன்ஃபியூஸ் ஆகுது. கீழே என்ன வருது? சித்தாந்த சிரோமணி. ஒரே பேர் தான், திருப்பி எல்லாம் சமஸ்கிருத நூல்கள் அப்படிதான் இருக்கும், பேர்கள் தான். ஓகேங்களா, அப்போ மொத்தமா ஒரு 16 நூலாசிரியர்களுடைய பெயர்களையும் ஒரு சிலது கல்வெட்டுகள். கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஹரிசேனா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ரவி கீர்த்தி, இவங்க 2 பேரும் எழுதினதான் கல்வெட்டுகளாக நாம பொறிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, மொத்தமா 16 பேர். ரொம்ப முக்கியமானது. இது பார்ட் 1 வீடியோவை நம்ம போடுறோம். ஓகேங்களா, அடுத்து பார்ட் 2 இடைக்கால வரலாற்றுடைய நூல்களும் அதனுடைய ஆசிரியர்களும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அது நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.